இண்டிபெண்டன்ஸ் டே படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வர வில் ஸ்மித்தை கண்டிப்பாக யாராலுமே மறக்க முடியாது. ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அண்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏகப்பட்ட படங்கள் வில் ஸ்மித் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வில் ஸ்மித்துக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே தான் ஒரு மிகப்பெரிய புஷ் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் கரியர் வைஸா. பட் ஒரிஜினலாக வில் ஸ்மித் ரோலை நம்ம ஈத்தன் ஹாக் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஈத்தன் ஹாக் தான் இந்த ரோல் ப்ளே பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட ஸ்கிரிப்டே கொடுத்து பிச் பண்ணியிருக்காங்க. பட் ஈத்தன் ஹாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்த உடனே என்னடா அது காமெடியாக இருக்குது ஸ்கிரிப்ட், இந்த படம்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் ஓடவே ஓடாதுன்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டை குப்பை மாதிரி கசக்கி அவர் போயிட்டு இருந்த காரோட ஜன்னல் வழியாக தூக்கி போட்டாராங்க. அவர் தேராதும் தூக்கி போட்ட அந்த இண்டிபெண்டன்ஸ் டே படம் தான் நம்ம வில் ஸ்மித்துக்கு ஒரு மைல் ஸ்டோனாகவே அமைஞ்சது. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் படி பார்க்கும்போது நம்ம வில் ஸ்மித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் படம் நடிக்கிறதுக்கான ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு. ஒரிஜினலாக அந்த நியோ ரோலை நம்ம வில் ஸ்மித்துக்காக தான் எழுதியிருக்காங்க. பட் வில் ஸ்மித் அது வரைக்கும் ஏகப்பட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏலியன் படங்கள்லாம் நான் பண்ணிட்டேன்ப்பா, இந்த பிச்சு இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, இதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாராம். அதை கொண்டு போய் நம்ம கியானு ரீவ்ஸ் கிட்ட கொடுக்க அந்த மேட்ரிக்ஸ் படம் தான் கியானு ரீவ்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக அமைஞ்சது. வாழ்க்கை ஒரு வட்டம் சும்மாவா சொன்னாங்க, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது.